வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்புக்கு வேலைக்கு தயாராக இருக்கிறவங்க, இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணி புதுசாக யூரோப்புக்கு போக தயாராக இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ சமர்ப்பணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக கேட்டிங்கன்னா, நான் யூரோப்புக்கு கடந்த நவம்பர் 22, 2022 டைப் பண்ணி இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. அது எதனால் லேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் போலாண்டு கொடுத்துருந்தேன். அதில் கடந்த 2 வருடமாக நான் காத்திருந்து எனக்கு ஏமாற்றம் தான். என்னுடைய பைசா போனது தான் மிச்சம். அதனால் இப்போ திரும்ப நான் 2024 ஏப்ரலில் யூரோப்பில் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இப்போ நான் விசாவெல்லாம் அடித்து வாங்கிட்டேன். இப்போ நான் பயணம் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி லோக்கலில் இந்தியாவில் நம்மளுடைய லைசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் அப்போஸ்டில் அடிக்கணும், அப்புறம் மெடிக்கல் இருக்குது. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பயணன்ற ஸ்டேஜுக்கு போக முடியும். நீங்கள் யூரோப்புக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய திறமைகள் என்ன, உங்கள்கிட்ட என்ன தகுதிகள் இருக்குது, அதை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. உங்கள்கிட்ட இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா, இங்கிலீஷ் பேசுவீங்களா, இல்லை பேசுனா உங்களுக்கு இங்கிலீஷ் புரியுமா, இங்கிலீஷ் எழுத தெரியுமா, இங்கிலீஷ் படிக்க தெரியுமா, அந்த மாதிரி. சரிங்களா? உங்களோட தகுதிகளில் இதில் என்னென்ன இருக்குங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட்டு ஏஜென்சினால் யாருங்கிறத உங்கள் நண்பர் மூலமாகவோ, இல்லை உங்களுக்கு தகவல் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நீங்கள் போங்க, அட்டன் பண்ணுங்கள், வண்டி ஓட்டி காட்டுங்க, இங்கிலீஷில் பேசுங்க, இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க, நீ எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண, எந்த ஏஜென்சியில் அட்டன் பண்ண, இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ண, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டு கொடுக்கணும், நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணணும் அவங்களுக்கு, ஏஜென்சிக்கு, இதெல்லாம் நம்ம தயாராக கையில் வச்சுக்கணும். சிவி வேணும். அதுக்கப்புறம் உங்கள் லைசன்ஸ் எப்போ எடுத்தது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்துட்ருக்கிறீங்க, எல்லா டீட்டெயிலும் கையில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு இடத்துல நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை டைரெக்டாகவே போய் பேப்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க அதை செலக்ட் பண்ணி பார்ப்பாங்க, இது ஆகுமா ஆகாதா, இந்த ஆளுக்கு இதுக்கு தகுதி உள்ளவர தகுதி இல்லாதவர அப்படின்னு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. தகுதி இல்லைங்கிறது நீங்கள் டாக்குமெண்ட்டை கொடுக்குறதுல உங்கள் தகுதியெல்லாம் உடனே வந்துடாது. அவங்க கேட்குற இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் அண்டு டிரைவிங் ஸ்கில்லு. சரிங்களா? இதை நீங்கள் தெளிவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்ட இதுக்கு நீங்கள் போயிடலாம். உங்களுடைய ப்ராசஸிங்கு ரெடி ஆகிரும். அதனால் நீங்கள் இதெல்லாம் தயார்படுத்திக்கோங்க. முதல்ல யூரோப் சிவிங்கிறதே பல மாடல் இருக்குது. அந்த யூரோப் சிவியை யார் தயார் பண்ணி கொடுக்குறா, அவங்க பக்கத்தில் உள்ள நெட் சென்டரில் போய் கேட்டு பாருங்கள், இல்லை உங்கள் நண்பர் மூலமாக கேளுங்க, இல்லை உங்களுக்கு யாராவது தயார் பண்ணி கொடுக்குற ஆள் தெரிஞ்சால் அவங்ககிட்ட கூட கேளுங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டு, உங்கள் பாஸ்போர்ட்டில் எப்போ எடுத்த டேட்டு, எப்போ முடியுது, அதில் எதுவும் கரப்ஷன் இருக்கா, பேர், பிறந்த தேதி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸ் இது ஒன்று போல் இருக்கா, லைசன்ஸ் அட்ரஸ் இதெல்லாம் ஒன்று போல் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு லைசன்ஸில் பிழை இருந்தாலோ இல்லை ஆதார் கார்டில் பிழை இருந்தாலோ அதை உங்களை உடனே மாற்றுங்க. ஏன்னா பாஸ்போர்ட் என்ன கொண்டு போய் நீங்கள் மாற்ற முடியாது. அதனால் பாஸ்போர்ட்டில் உள்ள மாதிரி இதை மாற்றிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இ-சேவை மையத்துக்கு போனீங்க அப்படின்னா, எனக்கு பாஸ்போர்ட்டில் உள்ள மாதிரி மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து அவங்க அடித்து கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு ப்ரூஃபு கேட்பாங்க, அவ்வளோதான். சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த இதை நீங்கள் அட்ரஸில் முகவரியை தயாராக வச்சுக்கோங்க. முகவரியெல்லாம் தப்பாக இல்லாமல் கரெக்டான முகவரி இருந்துச்சு அப்படின்னா அது எலிஜிபிள். சரிங்களா? அதுலேயே பாதி செலக்ட் ஆகின மாதிரி. அதுக்கப்புறம் இதில் ஏதாவது பேர் மிஸ்டேக் இருந்துச்சுன்னு வைங்களேன், இல்லை ஏதாவது மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை நீங்கள் போய் மாற்றிட்டு வர்றதுக்குள்ளே அங்கே இன்டர்வியூ முடிஞ்சிடும்.
அதுக்கு அடுத்த பேட்ச் வந்து எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்டை வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். புதுசாக போகிறவங்க இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணி அங்கே போய் ரிஜெக்ட் ஆகி வந்தவங்களுக்குலாம் இதோட வழி தெரியும். இது எப்படி இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு. ஏன்னா நான் அதில் அனுபவப்பட்டவன். சரிங்களா? அதனால் இதோட தாக்கம் வந்து அங்கே போய் நம்ம திரும்ப வரும்போது தான் நமக்கு தெரியும். சரிங்களா? நம்ம இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது அப்படின்ட்டு இல்லாமல் இந்த தாக்கத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு வருஷம் வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் 10th முடிச்சுட்டு பாஸ் ஆகலை அப்படின்னா அந்த ஒரு வருஷத்தோட வழி நமக்கு இந்த பின்னாடி தான் தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம 10ஆம் கிளாஸ் முடிக்கல அப்படின்னா ஒரு வேலையில் போய் கேட்கும்போது நீ 10ஆம் கிளாஸ் பாஸ் இல்லையான்னு கேட்பாங்க. அப்போன்றோன்னு நமக்கு அன்றைக்கே எழுதிக்கலாமோ அப்படின்னு. அந்த மாதிரி தான். சரிங்களா? நேரமும் காலமும் வீணடிக்கக்கூடாது. அது ஒன்று தான். அதெல்லாம் நம்ம கடந்து வந்தனால இப்படி பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரில. சரிங்களா? இன்னும் அடுத்து போகிற இடத்துலையும் நம்ம தெளிவாக இருக்குன்னு நினைப்போம். ஏன்னா புது இடத்துக்கு போகிறோம். இதுக்கு முன்னாடி கல்ஃபில் வேலை பார்த்தா இருந்தாச்சு. கல்ஃபில் வேலை பார்த்துக்கிட்டேவும் இந்த வேலையெல்லாம் பார்த்தாச்சு. சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு யூரோப்புக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் தயாராக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் களத்தில் இறங்குங்க. களத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது. இதுதான். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 60% வரைக்கும் வெற்றி நிச்சயம். சரிங்களா? அதனால் கரெக்டான மூவ்மெண்ட்டு பாருங்கள். கரெக்டான நண்பர்கள் வழியாக போங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் அவங்கள்ட்ட க்ளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டவுட் இருந்தாலும் க்ளியர் பண்ணிக்கோங்க. என்ன கேள்வி கேட்பாங்க, எந்த மாதிரி பதில் சொல்லணும். சரிங்களா? பெரிய வண்டி இப்போ தான் நீங்கள் ஹெவி எடுத்துருப்பீங்க, நானும் ஓட்டிடலான்ற நம்பிக்கையில் வருவீங்க. அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க சென்டர் இருக்குது, பிரச்சனை இல்லை. நாமக்கல் போனாலே கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் ட்ரைனிங்கை பற்றிலாம் யோசிக்காதீங்க. உங்கள்கிட்ட திறமை இருக்குது, என்னால் முடியுன்ற நம்பிக்கை இருந்தாலே போதும். சரிங்களா? இன்னொன்று, ட்ரெயிலர் நல்லா ஓட்டி பழகிக்கோங்க. நம்பிக்கை மட்டும் பத்தாது. வண்டியில் ஏறி உட்காந்தோடனே பார்த்துட்டு நம்ம யோசிச்சிடக்கூடாது, இவ்வளோ பெரிய வண்டியா, இதில் வந்து ரிவர்ஸ் போகிற கஷ்டமா, இல்லை ஒரு வளைவில் திரும்பும்போது ஏதாவது பிடிக்குது வைக்கணும், அது ஒரு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? கார் ஓட்டின மாதிரி வேன் ஓட்டின மாதிரி ஓட்டிட முடியாது. அதுக்குன்னு ட்ரைனிங் கொடுக்கத்தான் போகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. எதாக இருந்தாலும் நம்ம வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.